கிராம பகுதியில் இருக்கின்ற இந்த இளைஞர்கள் எல்லாம் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்கு உந்துகோலாக இந்த கிரிக்கெட் போட்டி இருந்திருக்கிறது என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 2 நாட்கள் நடந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் டிராபிக் கிரிக்கெட் போட்டி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இதில் உடுமலை, மடத்துக்குளம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. போட்டிகள் உடுமலை, நேதாஜி மற்றும் காந்திநகர் மைதானங்கள், கோமங்கலம் மற்றும் திப்பம்பட்டி பள்ளி மைதானங்களில் நடந்தன. அரையிறுதிப் போட்டி நேதாஜி மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் அம்மாப்பட்டி மான்ஸ்டர் அணியையும் உடுமலை வெற்றி சிசி அணியும் மோத அதில் வெற்றி சிசி அணி வெற்றி பெற்று டிராபியை தட்டி சென்றது. பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வீரர்களை ஊக்கப்படுத்தினார். முதல் பரிசாக 1 லட்சம், 2ஆம் பரிசாக 75,000, 3ஆம் பரிசாக 50,000, 4ஆம் பரிசாக 30,000 ஆகியன பண பரிசுகளாக வழங்கப்பட்டதுடன் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த பேட்ஸ்மேன், பவுலர், ஃபீல்டர், இளம் ஆட்டக்காரர் விருதுகள் வழங்கப்பட்டன. கால் இறுதி வரை முன்னேறிய 8 அணிகளுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. விழாவில் அணித் தலைவர்கள், நிர்வாகிகள், வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு அணி வெற்றி பெற்று மற்றொரு அணி வெற்றியை இழந்தாலும் கூட இங்கே விளையாடிய 16 அணிகளும் வெற்றி பெற்றதாகத்தான் நான் கருதுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு இயற்கையான சூழ்நிலையிலே கிராம பகுதியில் இருக்கின்ற இந்த இளைஞர்கள் எல்லாம் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்கு உந்துகோலாக இந்த கிரிக்கெட் போட்டி இருந்திருக்கிறது என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் தமிழகத்தில் 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு உடுமலைப்பேட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2 நாட்களாக 16 அணிகள் பங்கு பெற்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி